என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் இணைத்து மாமெதழாக அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கு, அறிவில் சிறந்த ஆசிரியர்களுக்கும், என்னுடன் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முடியாது என்று சொல்வது மூல நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவன் நம்பிக்கை, முடியும் என்று சொல்வது தன்னம்பிக்கை. நம்பிக்கை எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் தன்னம்பிக்கை. அத்தகைய தன்னம்பிக்கையை பற்றி சில வழிகள் பேச வந்துள்ளேன். யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதியின் பலம் நம்பிக்கையிலே. பிறர் மீது நாம் வைக்கும் பற்று நம்பிக்கையாகும். நம் மீது நாமே வைக்கும் நம்பிக்கையே தன்னம்பிக்கையாகும். வாழ்க்கையில் தடுமாறும் பொழுதெல்லாம் தூக்கி நிறுத்துவது நம்பிக்கை மட்டுமே. தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும். ஒருவர் எது வேண்டுமானாலும் இறக்கலாம், இழக்கக்கூடாதது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை எப்படி நமக்கு வெற்றி தரும் என்பதற்கு உதாரணமாக ஒரு சிறு கதை. ஒரு அரசன் போற்றி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். தோத்தால் தோத்தாவின் கை வெட்டப்படும். மக்கள் பலவிதமாக யோசித்து யாரும் பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான். போட்டியில் தோத்துவிட்டால் கைகள் வெட்டி விடுவார்கள், என்னாவது உன் எதிர்காலம் என்றார்கள். அவன் சொன்னான், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோத்தால் கைகள் மட்டும்தான் போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான். என்ன அதிசயம், கோட்டை கதவு சட்டென்று திறந்து விட்டது. ஏனென்றால் கோட்டை கதவில் தாப்பாள்கள் போடப்படவில்லை, திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதாய் இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சி செய்யாமல் விட்டு விடுவார்கள். அவன் மேல் வைத்த தன்னம்பிக்கையே ஒரு நாட்டுக்கு அரசனாக முடிந்தது. நாமும் நாம் மேல் நம்பிக்கை வைப்போம், நாமும் சாதனை படைக்க முடியும் என்று தன்னம்பிக்கையோடு பேச வந்த எனக்கு நடுவர்கள் அதிக மதிப்பெண் தந்து என்னை வெற்றி அடை செய்வார்கள் என்று நம்பிக்கையோடு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.